ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடையிலலாம் வாங்குகிற மாதிரி ரொம்ப சூப்பரான பட் அதை விட ரொம்ப சாஃப்டான பன்னீர் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பன்னீர் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 லிட்டர் பால் எடுத்து அதை நல்லா காய வச்சுருக்கிறேன். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே நுரையெல்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் சேர்க்கலாம் பாலை திரிய வைக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி வினிகர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். எடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பால் திரிஞ்சு உங்களுக்கு பன்னீர் ஃபார்ம் ஆகும். பட் எல்லா பாலும் தெரியாது, ஒரு பாதி பால் திரிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் பால் பாலாகவே அப்படியே இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பால் திரிஞ்சு எல்லோ கலர் தண்ணியாக மாறுது இல்லையா, இந்த மாதிரி மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வினிகரோ லெமன் ஜூஸோ ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதை 1-2 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எல்லா பாலும் திரிஞ்சு தண்ணியாக மாறி பன்னீர் எல்லாமே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதை வடிகட்ட வேண்டியது தான். இப்போ இந்த பன்னீரை நம்ம வடிகட்டிக்கலாம். நான் டேரெக்டாக வடிகட்டியில் வடிகட்டுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வடிகட்டி இல்லை அப்படின்னா ஒரு கலாண்டர் வச்சு அது மேலே துணி போட்டு நீங்கள் வடிகட்டிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பன்னீர் மேக்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வடிகட்டி மேலே பன்னீர் மேக்கரை வச்சுட்டு டேரெக்டாக பன்னீர் மேக்கர்லேயே வச்சு வடிகட்டிக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பன்னீர் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி அதை ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது லெமன் அல்லது வினிகரோட ஸ்மெல் இருந்ததுன்னா அது போயிடும். பன்னீரும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட பன்னீர் மேக்கர். இது ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால தான் நான் டேரெக்டாக வடிகட்டியில் வடிகட்டினேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பன்னீர் மேக்கர் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதுலேயே பன்னீரை வடிகட்டிடலாம். இப்போது நான் வடிகட்டின பன்னீரை இந்த பன்னீர் மேக்கரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பன்னீர் எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது மேலே மூடி வச்சு இதுக்கு மேலே நம்ம வெயிட் வைக்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட எந்த கனமான பாத்திரம் இல்லை மோட்டர் அண்ட் பிஸ்டல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மோட்டர் அண்ட் பிஸ்டல் வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 to 3 hours அப்படியே விட்டுருங்க, நல்ல செட் ஆகிடும். இப்போது 2.5 hours ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பன்னீர் செட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத. ஸோ இந்த மூடியை எடுத்துட்டு இதை அப்படியே தலைக்கீழே திருப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பன்னீரை எடுக்கிறதுக்கு. திருப்பிட்டு நம்ம சைடில் இருக்கிற அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த மேலே ஒட்டியிருக்கு இல்லையா அதை எடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இதை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் உங்களோட ரெகுலர் ரெசிபீஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது கடையில் வாங்கினா அதே மாதிரி தான் இருக்குது. பட் இன்னுமே உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் அதே சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீரை நீங்கள் வீட்லேயே செஞ்சிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 grams ஆஃப் பன்னீர் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு பன்னீர் தேவைப்படும் போது அப்பப்போ வீட்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். பன்னீர் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அது கூடவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.